ஹாய், வெல்கம் டு ஓப்பன் i24/7. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் 30 இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா 10th அபெக்ஸ் லெவல் மீட்டிங் ஆஃப் என்கார்ட். ஸோ என்கார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்கோ கோஆர்டினேஷன் சென்டர் தான் என்ன அப்படின்னா என்கார்ட். ஸோ இவங்களோட 10th அபெக்ஸ் லெவல் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில் விஞ்ஞான் பவன் அப்படின்ற இடத்துல வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது யார் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டு NCB தான் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து யார் வந்து சேர் பண்ணாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷனை பார்த்துருக்க யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா அவங்க தான் வந்து இதை வந்து சேர் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு எய்ம் செட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த நார்கோட்டிக்ஸ் போர்டு 2,09,500 kilograms ஆஃப் ட்ரக்ஸை வந்து கண்டுபிடிச்சி அழிக்கணும். ஸோ இது வந்து எவ்வளோ க்ரோஸ் மதிப்பு வரும் அப்படின்னா இவங்க வந்து 6,000 crores இந்தியன் ருபீஸ்க்கு வந்து மதிப்பு இருக்கும். ஸோ அவ்வளோ ஒர்த்தான ட்ரக்ஸை வந்து கண்டுபிடிச்சி அழிக்கணுன்றது தான் இவங்களோட தீம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு 4 திங்கை வந்து வச்சுருக்காங்க. ஸோ 4 பில்லர்ஸ் அப்படி வந்து சொல்லலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆப்ரேஷன். ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் இவங்களோட ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து ப்ரீகாசர் சிந்தட்டிக் ட்ரக் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் டிமாண்ட் ரிடக்ஷன் அண்ட் ரீஹாபிலேஷன், அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி பில்டிங். ஸோ இதுதான் அவங்களோட 4 மெயின் திங். ஸோ அதாவது என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து இது பண்ணுறாங்க. ஒன்று கெப்பாசிட்டி பில்டிங், இன்னொன்று என்ன டிமாண்டை குறைச்சிட்டு ஆல்ரெடி ட்ரக்ஸில் இருக்கவங்கள ரீஹாபிலிட்டேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் சிந்தட்டிக் ட்ரக் ப்ராசிக்யூசர் அண்ட் சிந்தட்டிக் ட்ரக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஃபைனலி என்ஃபோர்ஸ்மெண்ட், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆப்ரேஷனை பண்ணணும். ஸோ இதுதான் இந்த நார்கோட்டிக் கண்ட்ரோல்ஸோட 4 இம்பார்ட்டண்டான கீ பில்லராக வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா 10th அபெக்ஸ் லெவல் மீட்டிங் ஆஃப் என்கார்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேலி வந்து நடந்திருக்கு. ஸோ என்ன ரேலி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாஷா முக்த் பரத் சதப் ரேலி. ஸோ இந்த ரேலி வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஹரித்வாரில் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ரேலியை வந்து யார் வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண பெரியவங்க யார் இனாகிரேட் பண்ணாங்க, யார் லீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் வீரேந்திர குமார். ஸோ வீரேந்திர குமார் வந்து என்ன மினிஸ்டர் அப்படி பார்த்தீங்கன்னா இவர் தான் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஸோ எதுக்கு திருதிருப்புன்னு ஒரு ரேலி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இலிசிட் டிராஃபிக்கிங்காண்டி நடந்த ஒரு ரேலி. ஸோ அப்போ இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இலிசிட் ட்ராக்கிங் என்ன டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 26th ஜூன். ஸோ இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இலிசிட் டிராஃபிக்கிங். ஸோ அதுக்காண்டி ஒரு ரேலி வந்து நடக்குது. ஸோ இந்த ரேலி வந்து 10 நாள் கிட்ட நடக்க போகுது, ஒரு 10 day ரேலி. ஸோ இது எப்போலேருந்து எப்போ அப்படின்னா ஜூன் 17 ஜூன் 26 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இதில் மொத்தம் கிட்டத்தட்ட 4000 சிட்டிசன்ஸ் வந்து பங்கேற்க போகிறாங்க. இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாஷ்முக் பாரத் அபியான் விஷித் பாரத் கி பீச்சன். ஸோ இதுதான் அவங்களோட தீம். ஓகே? ஸோ இது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உத்தரகாண்டில் இருக்க ஹரித்வாரில் வந்து நடக்குது. ஓகே? ஸோ என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இலிசிட் ட்ராக்கிங்காண்டி ஒரு ரேலி நடக்குது. இதில் 4000 பீப்புள் கலந்துக்கிறாங்க. ஜூன் 17 26 வரைக்கும் நடக்குது. 26 இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இலிசிட் டிராஃபிக்கிங் அதுக்காண்டி நடக்குது. இதை வந்து யார் லீட் பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டோட மினிஸ்டர் வீரேந்திர குமார் அவங்க தான் லீட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய திங். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மிஷன் சக்தி ஷாட் கொலாபரேஷன். ஸோ அது என்ன மிஷன் சக்தி ஷாட் பார்க்கலாமா? ஸோ என்ன அப்படின்னா உமன்ஸை ஸ்பேஸ் ரிலேட்டடான ஸ்பேஸ் டெக்னாலஜிக்குள்ளே வந்து நிறையா கொண்டு வரணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் ஆல் கேர்ள்ஸ் இன்டர்நேஷ்னல் லூனார் மிஷன் அப்படின்றது தான் இந்த மிஷன் சக்தி ஷாட் கொலாபரேஷன். ஸோ இது என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு லூனார் மிஷனை கொண்டு வரணும். ஸோ இதுதான் எப்படி இருக்க போகுது அந்த லூனார் மிஷன் அப்படின்னா இதில் இருக்கவங்க எல்லாருமே யாராக இருக்க போகிறாங்க, பொண்ணுங்களாக இருக்க போகிறாங்க.
ஸோ இது மட்டும் இல்லாமல் இதுதான் வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் ஆல் கேர்ள்ஸ் லூனார் மிஷனாக இருக்க போது. ஸோ இவனோட பேர் மிஷன் சக்திஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் இதுக்கு வந்து யார் யாரெல்லாம் வேலை பண்ண போகிறாங்க அப்படின்னு, இந்த மிஷனை சப்போர்ட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேர் வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு கௌதம் புத்தா யூனிவர்சிட்டி. ஸோ இந்த புத்தா யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேஷ் கிரேட்டர் நொய்டாவில் இருக்குது. ஸோ இவங்க யார் யார் கூடலாம் எம்ஓவி சைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பேஸ் கிட் இந்தியா கூடயும் இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர் கூடயும். ஸோ ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா. ஸோ அதுக்கப்புறம் கிரேட்டர் நொய்டா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இவங்க எல்லாருமே எம்ஓஐ சைன் பண்ணுறாங்க. யார் யார்? ஸ்பேஸ் கிட்ஸ், கிரேட்டர் நொய்டா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அதுக்கப்புறம் GBU கௌதம் புத்தா யூனிவர்சிட்டி. ஸோ இவங்க எல்லாரும் எம்ஓயு சைன் பண்ணி இந்த மிஷன் சக்தி ஷேட்டை வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் என்ன, உமன்ஸ், அதாவது வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைமாக எல்லா அதாவது அந்த டீமில் இருக்க எல்லாருமே கேர்ள்ஸாக இருந்து செயல்படுத்த போகிற இன்டர்நேஷ்னல் லூனார் மிஷன். ஸோ இதுக்கு மொத்தம் எத்தனை பேரை வந்து ஹையர் பண்ண போகிறாங்க அப்படின்னா 12,000 யங் கேர்ள்ஸை வந்து ஹையர் பண்ண போகிறாங்க. எத்தனை கண்ட்ரீஸ்லேருந்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா 108 கண்ட்ரீஸ்லேருந்து இதை வந்து ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு தேவையான அகாடமிக் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் பார்ட்னர்ஷிப்பை யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கௌதம் புத்தா யூனிவர்சிட்டி. ஸோ அதே இது இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் வந்து கொடுக்கணும்ல. ஸோ அதுக்கு யார் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா கிரேட்டர் நொய்டா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து இந்த 12,000 பேர்த்தில் ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னா மஹிமா. ஸோ மஹிமா ராஜ்புட் வந்து இந்த மிஷனுக்காண்டி செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இவங்க எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கரில் இருக்க ராய்ப்பூர். ஸோ இவங்க எந்த ஊர்? சத்தீஸ்கரில் இருக்க ராய்ப்பூர். இந்த மிஷனுக்காண்டி, இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் மிஷனுக்காண்டி இவங்க வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது போகலாமா? ஓகே. குஜராத்தோட அர்பன் மொபிலிட்டி, அதாவது அவங்க ஊரில் இருக்க மொபிலிட்டி சர்வீஸான அர்பன் மொபிலிட்டி. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷாகர் டாக்ஸி கோஆப்ரேஷன். ஸோ இவங்க என்னவா வந்து எம்ஓ சைன், இவங்க வந்து ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்படின்னா ஒரு எம்ஓ சைன் பண்ணி, ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஷாகர் டாக்ஸி கோஆப்ரேட்டிவ் லிமிடெட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கே இருக்காங்க? இவங்க வந்து குஜராத்தில் இருக்க, அங்கே இருக்க ஒரு மொபிலிட்டி. ஓகேவா? அங்கே இருக்க ஒரு டாக்ஸி சர்வீஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குஜராத்தோட போலீஸ் கூட எம்ஓ சைன் பண்ணுறாங்க. சைன் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாரத் டாக்ஸி வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ என்னைக்கு அப்படின்னா ஜூன் 27, 2026 எங்கே வச்சு இது நடக்குது அப்படின்னா அகமதாபாத், குஜராத்தில் நடக்குது. ஸோ இதோட மெயின் திங்கே, இந்த பாரத் டாக்ஸியோட மெயின் திங்கே என்ன அப்படின்னா, இந்த பாரத் டாக்ஸியில் ஒர்க் பண்ணுற எல்லா டிரைவர்ஸுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கேஒய்சியை வந்து குஜராத் போலீஸ்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ குஜராத் போலீஸ்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த பாரத் டாக்ஸியில் யார் யாரெல்லாம் டிரைவர்ஸாக இருக்கா, அவங்கள பற்றின கேஒய்சி, நோ யுவர் கஸ்டமர், கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் GPS, SOS, அதுக்கப்புறம் பாரத் டாக்ஸி மொபைல் அப்ளிகேஷன், இது எல்லாமே இன்டகிரேட் பண்ணியிருக்கும். ஸோ இது வந்து ஒருத்தவங்க தனியாக ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சேஃபாக இருக்கும். ஸோ இதை லான்ச் பண்ணுறப்ப அங்கே யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷனை பார்த்துக்கிற யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா வந்து அங்கே இருந்தாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இன்டர்னல் ஆடிட் போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு AI எனேபிள்டு இன்டர்னல் ஆடிட் போர்ட்டல். ஸோ யார் இதை பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். யார்? சிவராஜ் சிங் சௌகான். ஸோ அவர் தான் இந்த AI எனேபிள்டு ரூரல் இன்டர்னல் ஆடிட் போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் லீட் பண்ணுற ப்ரோக்ராம்ஸில் அங்கே உள்ளே நடக்கிற ஆடிட்ஸ் எல்லாமே வந்து ஓவர்லுக் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கே வச்சு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில் புஷா கேம்பஸில் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எதில் வச்சு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ராஷ்ட்ரிய கிராமின் விகாஸ் சம்மேளன் அப்படின்னு ஒன்று வந்து நடந்திருக்கு. ஸோ அதில் வச்சு இதை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து யார் யார் சேர்ந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் கண்ட்ரோலர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ அந்த ஆஃபீஸும் அவங்களோடது வந்து கண்டென்ட். ஸோ அதை யார் வந்து
டெக்னிக்கலாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இதை ஒர்க் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட் எண்ட் டு எண்ட் ரிஸ்க் பேஸ்டு அண்ட் கம்ப்ளீட் ஆடிட் வந்து இது பண்ணும். இந்த ஏஐ பேஸ்டு திங் இந்த இன்டர்னல் ஆடிட் போர்ட்டல் வந்து பண்ணும். இது லான்ச் பண்ணது சிவராஜ் சௌகான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இண்டோ ஃப்ரெஞ்ச் பயாலஜிக்கல் சயின்ஸ் ப்ரோக்ராம். ஸோ அது என்னப்பா இண்டோ ஃப்ரெஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க ஐஐடி டெல்லி. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் இருக்க சொர்போனே யூனிவர்சிட்டி கூட ஒரு எஜுகேஷனல் கொலாபரேஷன் வந்து உள்ளே கொண்டு வராங்க. ஸோ இதுபடி என்ன அப்படின்னா ஐஐடி டெல்லியும் சொர்போனே ஃப்ரான்ஸ் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து மாஸ்டர்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது சில கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் ப்ரோக்ராம் இன் பயாலஜிக்கல் சயின்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சில ஜாயிண்ட் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸும் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. எந்த வருஷத்தில் அப்படின்னா 2026 ஸோ இதில் வேறு என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச்சு, எஜுகேஷனு, இன்னோவேஷனு, ஏஐ, ரோபோட்டிக்ஸு, அதுக்கப்புறம் மெட்டீரியல் சயின்ஸு, அதுக்கப்புறம் இண்டோ ஃப்ரெஞ்ச் ஹெல்த் கெமிஸ்ட், இது எல்லாமே இந்த கொலாபரேஷனில் உள்ளே வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணாங்க, இதை வந்து யார் லீட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஐஐடியோட டெலிகேஷன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டர் ப்ரொஃபஸர் ரங்கன் பாஜி. அவங்க வந்து ஃப்ரான்ஸில் இருக்க அர்போனி யூனிவர்சிட்டி கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஐஐடி டெல்லியும் சார்பான யூனிவர்சிட்டியும் சேர்ந்து மாஸ்டர்ஸ் இன் பயாலஜிக்கல் சயின்ஸ் அதுக்கப்புறம் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ண போகிறாங்க 2026. ஸோ இது வந்து யார் வந்து லீட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ரங்கன் பானர்ஜி வந்து லீட் பண்ண போகிறாரு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வேர்ல்டில் பெஸ்ட்டு ஸ்கூல்ஸ் யாருன்னு சொல்லி அவங்கள வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன யார் வந்து இதை லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா யூகே பேஸ்டான ஒரு ஆர்கனைசேஷன் T4 எஜுகேஷன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த லிஸ்ட்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேர்ல்டு பெஸ்ட் ஸ்கூல் ப்ரைஸ் அப்படின்ற ஒன்றில் வந்து டாப் 10 ஸ்கூல்ஸை வந்து இது பண்ணுவாங்க. இதை வந்து லண்டனில் வச்சு பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இந்தியாவிலேருந்து 7 ஸ்கூல்ஸ் வந்து இதில் வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து 7 ஸ்கூல் ஒரே தடவை செலக்ட் ஆகுது. ஸோ இவங்க வந்து வேரியஸ் கேட்டகரியில் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இன்னோவேஷன், கம்யூனிட்டி கொலாபரேஷன், என்விரான்மெண்டல் ஆக்ஷன் அண்ட் சப்போர்ட்டிங் ஹெல்த்தி லைஃப்ஸ், இந்த மாதிரி 3 கேட்டகரியில் வந்து இவங்க வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்னோவேஷன் சைட்லேருந்து யார் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா PCMC சத்ரபதி ஷாஹூஜி மகாராஜ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். ஸோ இது வந்து பூனே மகாராஷ்டிராவில் வந்து இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சத்ரபதி மகாராஜ் ஸ்கூலா. ஸோ அதுக்கப்புறம் இதே கேட்டகிரியில் இன்னோவேஷன் கேட்டகிரியில் வேற எந்தெந்த ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மி குட்வில் ஸ்கூல். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் அனடாக் அப்படின்ற இடத்துல உசூர் அப்படின்ற இடத்துல வந்து இருக்குது. ஸோ இது வந்து இன்னோவேஷன் கேட்டகிரிக்காண்டி. ஸோ அடுத்து கம்யூனிட்டி கேட்டகிரியில் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த்தி பிளானட் TGA ஏர்லி இயர் ஸ்கூல் நொய்டா உத்தரப்பிரதேஷ். ஸோ அதுக்கப்புறம் இன்வென்ச்சர் அகாடமி பெங்களூரு கர்நாடகா. ஸோ அதுக்கப்புறம் சேத் MR ஜாய்புரியா ஸ்கூல் லக்னோ உத்தரப்பிரதேஷ். ஸோ அதுக்கப்புறம் ஹெல்த் என்விரான்மெண்டல் ஆக்ஷன் செக்டரில் வந்து என்ன ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூரோ ஸ்கூல் பேனர்கட்டா பெங்களூரு கர்நாடகாவில் இருக்க ஸ்கூல் அது. ஸோ ஃபைனலி வந்து ஹெல்த் செக்டரில் எந்த ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசில் லக்னோவில் இருக்க சேத் ஆனந்தராம் ஜெய்புரியா ஸ்கூல்ஸ். ஸோ இந்த மாதிரி 7 ஸ்கூல் வந்து வேர்ல்டு பெஸ்ட் ஸ்கூல் ப்ரைஸில் டாப் 10ல் வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன அவார்டு அப்படின்னா கிரீன் ஆஸ்கர் அவார்ட். ஸோ இது வந்து யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா இந்தியாவை சேர்ந்து ஒரு 2 பேருக்கு கிடச்சிருக்கு. ஸோ கிரீன் ஆஸ்கர் அவார்டை வந்து என்ன அவார்டு அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைட்லே அவார்ட் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? விட்லே அவார்ட்ஸ் 2026க்கான விட்லே அவார்ட்ஸ். ஸோ இது யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா பர்வின் ஷேக் அதுக்கப்புறம் பார்கா சுபா. ஸோ இந்த 2 இந்தியன் உமன்ஸுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த அவார்டு வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னா
கன்சர்வேஷனலிஸ்ட். ஸோ அப்படின்னா யார் அப்படின்னா என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறவங்க. எஸ்பெஷலி என்ன அப்படின்னா அனிமல்ஸை, என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸில் இருக்க அனிமல்ஸை இவங்க வந்து பாதுகாப்பாங்க. ஸோ அதனால இவங்க 2 பேருக்கும் வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்டு யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அழிவு நிலையில் இருக்க ஒரு ஸ்பீசிஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து எங்கே வச்சு கொடுப்பாங்க அப்படின்னா யார் கொடுக்குறாங்க, பிரின்சஸ் ஆனி வந்து கொடுத்துருக்காங்க. எங்கே வச்சு, யார் வந்து எந்த சொசைட்டி வந்து கொடுக்கும் அப்படின்னா ராயல் ஜியோகிராபிக்கல் சொசைட்டி வந்து கொடுக்கும். எங்கே வச்சு கொடுத்துருக்கு அப்படின்னா லண்டனில் வச்சு கொடுத்துருக்கு. ஸோ ஒவ்வொருத்தராக பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பிரவீன் ஷேக். ஸோ இவங்களை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கார்டியன் ஆஃப் ஸ்கிம்மர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஸ்கிம்மர்ஸ்னு ஒரு பேர்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த பேர்ட்ஸோட பாப்புலேஷன் வந்து 400 தான் இருந்துச்சு. ஸோ இந்த 400 பேர்ட்ஸோட பாப்புலேஷனை வந்து இவங்க வந்து நியர்லி 1000 பேர்ட்ஸ் அப்படின்ற அளவுக்காக பாப்புலேஷனை வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இவங்களை வந்து கார்டியன் ஆஃப் ஸ்கிம்மர் அப்படி வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? 2வது பார்கா சுபா. ஸோ இவங்க வந்து டார்ஜிலிங் ஹிமாலயாஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன அப்படின்னா அங்கே ஹிமாலயாலே ரேரா காணப்படுற ரேர் ஹிமாலயன் சாலமண்டர்ஸ்ன்ற வெரைட்டியை வந்து இவங்க வந்து பாதுகாத்ததுனால இவங்க 2 பேருக்கும் இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த அவார்டை பற்றி பார்க்கலாம். ஸோ கிரீன் ஆஸ்கர் அவார்ட்ஸ். ஸோ இதை வந்து யார் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்லி ஃபன் நேச்சர் வந்து வருஷம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதுக்கு வந்து அவங்க வின்னருக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ் தராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 50,000 யூரோஸ் வந்து தருவாங்க. ஓகேவா? ஷிப்போட பேர் என்ன அப்படின்னா அக்ஷய். ஓகேவா? ஸோ அக்ஷய்ன்ற ஷிப் தான் ICGS. ஸோ இந்தியன் கோஸ்டல் கார்ட் ஷிப். ஸோ இந்த அக்ஷயை தான் கமிஷனுக்குள்ள கொண்டு வர போறாங்க. ஸோ இதை யார் எடுத்துக்க போறா? இந்தியன் கோஸ்டல் கார்ட். ஸோ இந்தியன் கோஸ்டல் கார்டுக்கு ICG. ஸோ இவங்களுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பாரதிய திரஷ்தக். ஸோ இந்த கமிஷனிங் வந்து எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோவால நடக்குது. ஸோ இந்த ஷிப்பை வந்து யார் வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோவா ஷிப்யார்ட் லிமிடெட். அவங்க தான் வந்து இதை வந்து பில்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து 4வது ஃபாஸ்ட் பேட்ரோல் வெஹிக்கிள். ஸோ இது வரைக்கும் கமிஷன் ஆனதுல இது வந்து 4வது ஃபாஸ்ட் பேட்ரோல் வெஹிக்கிள். ஓகேவா? ஸோ இந்த கமிஷனிங் சர்வீஸ்ல வந்து யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ரீமத் பரமாசங். இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அடிஷனல் செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ரைட்? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரோ வந்து அடுத்து அவங்களோட ஒரு திங்கை வந்து டெஸ்ட் பண்றாங்க. என்னது? நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ராக்கெட் இன்ஜின் ட்ரையலை வந்து அவங்க பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ இதுல அவங்களோட ஒரு த்ரெஸ்ட் லெவலுக்கு ஒரு ரெக்கார்டு வந்து செட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா 88% ட்ரெஸ்ட். அதாவது அவங்க ஒரு டார்கெட் இவ்வளோ ட்ரெஸ்ட்டை அச்சீவ் பண்ணணும்னு வச்சிருப்பாங்க. ஸோ அதில் 88% அளவுக்கான ட்ரெஸ்ட்டை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து யார் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா இது என்ன டெஸ்ட் முதல்ல யார் கண்டக்ட் பண்ணாங்க? இஸ்ரோ கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இது என்ன டெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹாட் டெஸ்ட் ஆஃப் அ செமி கிரையோஜெனிக் இன்ஜின் பவர் ஹெட் டெஸ்ட் ஆர்டிகல். ஸோ அதாவது PHTA. ஸோ இதை தான் வந்து இஸ்ரோ வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட த்ரெஸ்ட் வந்து எவ்வளோ ரீச் ஆயிருக்கு அப்படின்னா 175 டன்ஸுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது என்ன மாதிரி ஒரு இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செமி கிரையோஜெனிக் இன்ஜின். ஓகேவா? ஸோ இதை தான் இஸ்ரோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த டெஸ்ட்டை எங்கே வச்சு பண்ணாங்க அப்படின்னா இஸ்ரோ ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ். அது எங்கே இருக்கு? தமிழ்நாட்டில் மகேந்திரகிரியில் இருக்கு. ஸோ இங்கே வச்சு தான் இஸ்ரோ வந்து இந்த இன்ஜினை வந்து டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த இன்ஜின் 88% ஆஃப் இட்ஸ் டெஸ்ட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவோட அடுத்த 2 கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. யாருன்னு பார்க்கலாமா? ஸோ 96th and 97th கிராண்ட் மாஸ்டர்ஸ். ஸோ யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 பேர். ஃபர்ஸ்ட் வந்து 14 வயசான இன்டர்நேஷனல் மாஸ்டர் ஈத்தன் வாஸ். ஸோ இவங்க வந்து கோவாலேருந்து வந்த பர்சன். ஸோ இவங்க தான் இந்தியாவோட 96வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 97வது கிராண்ட் மாஸ்டர். ஸோ அது யாருன்னு பார்த்துடலாமா?
22 வயசான ஹர்ஷ்வர்தன் ஜிபி. ஸோ இவர் தான் என்னவா இருக்காரு அப்படின்னா 97வது கிராண்ட் மாஸ்டரா வந்து ஆயிருக்காரு. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இங்கிலாண்டோட டெஸ்ட் கேப்டன் மற்றும் பிரீமியர் ஆல்ரவுண்டரான பென் ஸ்டோக் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா ரிட்டையர்ட் ஆறாரு. ஓகேவா. அவரோட 15 வருஷம் இன்டர்நேஷனல் ஜார்னியை வந்து அவர் வந்து முடிச்சுக்கிறாரு. ஸோ இவர் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணாரு, ஓகே நான் வந்து எல்லா ஃபார்மேட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து நான் வந்து ரிட்டையர்மெண்ட்குள்ள போறேன் அப்படின்னு வந்து எப்போ முடிவு பண்ணாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எப்போ அனௌன்ஸ் பண்ணாருன்னு பாத்தீங்க அப்படின்னா 3rd ராட் சைட் டெஸ்ட் அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து வந்து நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து இவர் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு, அதாவது லண்டன் பிரிட்ஜ் யுனைடெட் கிங்டம்ல வந்து நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து இவர் வந்து ஓகே டன், நான் வந்து இதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் மொத்தம் எவ்வளோ ரன்ஸ் எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7273 டெஸ்ட் ரன்ஸும், ஸோ அதுக்கப்புறம் 252 விக்கெட்ஸும் வந்து இவர் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இவர் வந்து எவ்வளோ மேட்சஸ் வந்து ஆடி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 122 டெஸ்ட் மேட்சஸ் வந்து ஆடி இருக்காரு. அதில் 44 இவர் வந்து கேப்டனாக இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் 114 ஒன் டே இன்டர்நேஷனல் ஆடி இருக்காரு, 42 T20s வந்து ஆடி இருக்காரு. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து 2022 ஐசிசி T20 மென்ஸ் வேர்ல்டு கப் அப்போ இவங்களோட டீம் வந்து டைட்டில் அடிச்சிச்சு. ஓகேவா. ஸோ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இவர் ஒரு இங்கிலாந்து கிரிக்கெட்டர் அண்ட் ஆல்ரவுண்டர், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு புக் லான்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு புக், அந்த புக்கோட பேர் என்ன அப்படின்னா ஸ்டாம்ப்ஸ், காயின்ஸ் அண்ட் பேங்க் நோட்ஸ் இஷ்யூடு டியூரிங் த பிரீமியர்ஷிப் ஆஃப் சி நரேந்திர மோடி அப்படின்றது தான் புக்கு. ஸோ இந்த புக்கை வந்து நியூ டெல்லியில் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு 200 பேஜ் உள்ள ஒரு காஃபி டேபிள் புக். ஓகேவா. ஸோ இதை வந்து இந்த புக்கை வந்து யார் லான்ச் பண்ணாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மின்டேஜ் வேர்ல்ட், இவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் ஆன்லைன் மியூசியம் வந்து இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா காயின்ஸு, ஸ்டாம்ப்ஸு, பேங்க் நோட்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 200 பேஜில் இந்த காஃபி டேபிள் புக்கில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட போஸ்டல் ஸ்டாம்ப்ஸ், அதுக்கப்புறம் மின்ட் டிபார்ட்மெண்ட்ஸோடது, அதாவது மின்ட்னா அச்சடிக்கிறது, ஸோ அவங்களோடது. ஸோ இது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டிவ் காமரேட்டிவ் டெண்டர்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து யார் வந்து கியூரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஇஓ ஆஃப் மின்ட் வேர்ல்டோட சிஇஓ யாரு, சுஷில் குமார் அகர்வால் தான் இதை வந்து கியூரேட் பண்ணது. ஓகேவா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் போயிடலாம். ஸோ வேர்ல்டு அலர்ஜி டே, ஸோ அது என்னைக்கு அலர்ஜி வீக், ஸோ வேர்ல்டு அலர்ஜி வீக்கு. ஸோ வேர்ல்டு அலர்ஜி வீக் எப்போலேருந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா June 21 to June 27 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதை வந்து யார் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு அலர்ஜி ஆர்கனைசேஷன் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான அவங்களோட தீம் வந்து அலர்ஜி கேர் இஸ் எசென்ஷியல் கேர் அப்படின்றது அவங்களோட தீம். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வேர்ல்டு எம்எஸ்எம்இ டே, அது என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா June 27, 2026. ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னா எம்பவரிங் எம்எஸ்எம்இ த்ரூ இன்னோவேஷன் அண்ட் சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், இதுதான் இந்த வருஷத்துக்கான இவங்களோட தீம். ஓகேவா. ஸோ ஃபைனலி வந்து இன்னொரு நேஷனல் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் டே. ஸோ இந்த நேஷனல் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா June 28, 2026 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இதோட தீமே என்ன அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு பேக்கப் இருக்கணும். ஸோ இண்டிவிஜுவலுக்கு, ஃபேமிலிக்கு, பிஸ்னஸ்க்கு, இது எல்லாத்துக்குமே வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்க்குக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பேக்கப் இருக்கணும். அதுக்கு வந்து என்ன முக்கியம், நம்ம எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் முக்கியம். ஸோ அதுக்கு அவேர்னஸ் எல்லாருக்கும் வரணும் அப்படின்றதுக்காண்டி தான் June 28 வந்து இன்டர்நேஷனல் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் டே வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இதோட மாடர்ன் பிகினிங் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஓரியண்டல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனின்ற ஒன்று வந்து 1818 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓரியண்டல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி எப்போ ஸ்டார்ட் ஆனது 1880 கல்கட்டாவில், அதாவது இப்போ கொல்கட்டான்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ வெஸ்ட் பெங்காலில் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா லைஃப் இன்சூரன்ஸ்காண்டி ஃபர்ஸ்ட் என்ன ஆக்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்தியன் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட்ன்ற ஒன்று கொண்டு வராங்க. எப்போ அப்படின்னா
1912 வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ அடுத்து எப்போ அதுக்கப்புறம் நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்குலாம் அடுத்து எப்போ வந்துச்சு அப்படின்னா 1950 ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. என்ன ஆக்ட் அப்படின்னா த இன்சூரன்ஸ் அமெண்ட்மெண்ட், த இன்சூரன்ஸ் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேஷனலைஸ்டா வந்து இன்சூரன்ஸை மாத்துச்சு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1956 எல்ஐசி ஆக்ட்னு ஒன்று கொண்டு வராங்க. அதுக்கு கீழே 245 இன்சூரர்ஸை மெர்ஜ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ மெர்ஜ் பண்ணி அவங்கள வந்து என்ன பேர்ல வந்து புதுசா ஒரு கம்பெனியா மாத்துறாங்க அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொண்டு வராங்க. ஒன்றும் இல்லை, எல்ஐசி. ஸோ எல்ஐசி இப்படிதான் உருவாச்சு. கிட்டத்தட்ட ஓவர் நைட்ல 245 இன்சூரன்ஸை வந்து ஒருங்கிணைச்சு எல்ஐசி ஆக்ட் 1956 கீழே லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மல்ஹோத்ரா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி ஒரு ஆக்ட் வந்துச்சு, ஒரு கான்ஸ்டியூஷன் வந்துச்சு. ஸோ அது என்ன அப்படின்னா அதுதான் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஏப்ரல் 2000 வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? இந்த கமிட்டி வந்து எப்போ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுச்சு அப்படின்னா 2000க்கு முந்தின வருஷம் 1999 வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. நமக்கு வந்து இந்தியாவில் இருக்க இன்சூரன்ஸ் எல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ண அவங்கள ஒரு அத்தாரிட்டி கீழே கொண்டு வரணும். ஸோ அப்படி ஒரு அத்தாரிட்டியை நம்ம ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லிட்டு மல்ஹோத்ரா கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுக்க இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஏப்ரல் 2000 வந்து வந்துச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஐஆர்டிஏஐ, ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 2025 ஒரு சின்ன திங் வந்து பண்ணாங்க. என்ன? ஸோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு, ஸோ லைஃப் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, ஜென்ரல் இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களோட மினிமம் பெய்ட் அப் ஈக்விட்டி கேபிட்டல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 100 crores இருக்கணும். ஸோ இதே இது ரீஇன்சூரர் கம்பெனினா இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்கல்ல பீப்புளுக்கு, அவங்களுக்கே இன்சூரன்ஸ் போடுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரீஇன்சூரர் கம்பெனியா இருந்தா அந்த கம்பெனியோட மினிமம் பெய்ட் அப் ஈக்விட்டி கேபிட்டல் எவ்வளோவா இருக்கணும் அப்படின்னா 2 crore இருக்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் guys இந்த இன்சூரன்ஸ் பற்றின இந்தியா பற்றின டீடைல்ஸ். ஸோ இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் டு ஓப்பன் i24/7. Bye guys. Thank you. Thank you guys.